நீதி என்றும் நிலையிழந்து வருங்காலம் தூங்கிடாது. நேசக்கரங்களையே அடக்கி பாவியர்கள் ஆடினாலும் பக்கபலம் கூடினாலும் பாசக்கயிற்றுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். கபடமுறை இடும்பனையே கந்தன் அவன் வதைத்ததைப் போல் கயவர் கூட்டம் கதறிமாலும் கண்கொள்ளா காட்சி கண்டேன். எம்மானுக்கெதிராக எழுவோர் அனைவரையும் பொறிவிழியால் பொறித்திடுவான் பூதங்களின் நாதன் அவன். காயமுறும் மாந்தருக்கு கருணையோடு மருந்துமிடுவோம் காவல் தெய்வம் சிவனன்றி காசினியில் எவருண்டு. வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ். மீண்டும் அறம்பாடியார் சித்தர் பாடல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பாடலில் ஐயா என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நீச நெசவர்கள் ஒன்று கூடி என் நேசன் கல்வியை அழிக்க எண்ணினாலும் நீதி ஒருபோதும் தோற்காது. நீச நெசவர்கள்லாம் ஒன்று சேர்றாங்க. எப்படி மிக செல்வந்தர்கள், வணிகர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க, அரசியல்வாதிகளை தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டவங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, இலுமினாட்டிகள், யூதர்கள், அசுரர்கள், அரக்கர்கள், மாந்திரிகவாதிகள், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டீமா பாமாக்கி கல்கியை முடிக்கணும்னு நினச்சாலும் முடிக்க முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், கல்கியோடைய எங்கே போகிறாரு, எங்கே வராரு, அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கும், அவர் யார் அப்படிங்கிறத என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம். அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும். மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியாது. அழிக்கவோ தாக்கவோ அவருடைய பதிவுகளை முடக்கவோ அழிக்கவோ முடியாது. இப்போ யூடியூப் சேனலில் கூட தற்காலிகமாக முடக்கி வைக்காம தவிர உள்ளே பூந்து எதையும் டெலிட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஐயன் இவன் தான் நன்கு தெரிந்தும் அவனை ஃபாலோ பண்ணியும் கூட அழுத்துக்கு கத்தி வராது. ஏன்னா அது கலியுகத்தில் உமையால் சிவனுடைய மகன். அங்கே தொட்டால் நீ கெட்ட, அவனை தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கல்கியின் ஒவ்வொரு அசைவும் உற்று நோக்கப்பட்டு வருகிறது. அதனால தான் நானும் உங்களை சுற்றி நடக்கணுக்கெல்லாம் உற்று நோக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லா நீச நெசவர்களுக்கும் கல்கி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. கல்கிக்கு எப்போ குண்டலினி எழுப்பும் சக்தி கிடைக்கும் அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்களே தவிர மற்றபடி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நீ பார்க்கணும். யோகமாக தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் நடக்கிற யுத்தம் தான் இது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. எப்போவுமே கிளைமேக்ஸில் பீரியடு ரிசல்ட்டு தேவர்களுக்கு சாதகமாக தான் அமையும். நீச நெசவர்கள் ஒன்று கூடி நம் நேசன் கல்கியை அழிக்க நினைத்தாலும் அழிக்க முடியாது. நீதி ஒருபோதும் தோற்காது. அவர்கள் அந்த நீச நெசவர்கள் யமனின் பாச கயிறுக்கு உள்ளாவார்கள், இரையாவார்கள். நம்ம காலனுடைய யமனுடைய பாச கயிறுக்கு தான் அந்த நீசர்கள்லாம் இரையாவாங்க, உள்ள உழுவுவாங்க, அதண்ட பாதாளத்துக்குள்ளே போவாங்க, நரகத்தை கூடும் நரக வாழ்க்கை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அது வழக்கமாக நடக்கிறது தான். அது ஒரு பேட்டரில் இடும்பனை நம் முருகன் வதைத்ததை போல். இடும்பன் இப்போ முருகன் பழனிலையும் சரி மற்ற தலங்களையும் சரி முருகன் கோயில் இருந்தால் பக்கத்தில் இடும்பன் அவருக்கு இப்போ காவலாக மாறி உட்காந்துட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி அவரை வதைச்சார் முருகன். அவர் பண்ண குற்றங்களை எல்லாம் பார்த்து 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல நீங்கள் புராணங்கள்லேயும் நீங்கள் கந்த புராணம் படிச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இடும்பனை முருகன் வதைத்ததை போல் கயவர் கூட்டம் கதறி அழுதாலும் ஐயன் ஒருபோதும் அவர்களை விடமாட்டான். கயவர் கூட்டம் என்னை விட்டுருங்க, நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் பெரிய அவதாரங்கிறத உணராமல் செயல்பட்டுட்டோம், ப்ளீஸ் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணாலும் விடமாட்டான். ஏன்னா அவன் கடும் சினத்தான் அப்படிங்கிறது சொல்கிறாரு. கருணை மனத்தான் போன வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அது யார்கிட்ட கருணை காட்டணும், யாருக்கிட்ட கடும் சினத்தை காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அழிவில்லா ஆட்சியாளன் கல்கி அவதாரத்திற்கு நன்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எம்மானுக்கு எதிராக எழுவோர் அனைவரும் கொடும் நரகத்தில் மீள்வர், ஈசனால் பொறிக்கப்படுவர், எரிக்கப்படுவர். கல்கிக்கு தீங்கு நினைக்கணும், கல்கியை காலி பண்ணணும்னு நினச்சி அவனாவது கிளம்பிட்டா அவன் அதை தொட்ட நீ கெட்ட, நீ அவன் அழிக்கணும்னு நினச்சாலே நீ அழிஞ்சிடுவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இங்கே நடக்காது. அதனால் கண்காணிச்சிட்டுக்கலாம், வேடிக்கை பார்த்துட்டுக்கலாம், வீடியோ பார்த்துட்டுக்கலாம், வீடியோவை தற்காலிகமாக முடக்கி வைக்கலாம். அப்புறம் எங்கே போகிறான், எங்கே வரான், எந்த ஊரில் இருக்கிறான்னு ட்ராக் பண்ணலாம். சைபர் ஸ்கிரீன் அனுமதியோடு நீ பண்ணிட்டுக்கலாம்.
வேறு ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சால் பண்ணிக்கா அப்படின்னு கல்கி சொல்கிறாரு, நான் சொல்லலை. முடிஞ்சால் பார்த்துக்கா அப்படிங்கிறாரு கல்கி. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பாருங்கள், கீழே வந்து நான் தான் கல்கின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்ருப்பாங்க. அவங்க தான் அவங்களில் ஒருத்தராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கல்கி. அவங்கள தூக்குங்க, ட்ராக் பண்ணுங்கள், பார்த்துக்காங்க. அம்மானுக்கு எதிராக எழுபது யாரும் இங்கே அம்மானுக்கு நிகர் கிடையாது. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை இறைவன் ஈஸ்வரன் கொற்றவன் கண்டிப்பாக கொடுத்துருவார். காயப்படும் அதே மாதிரி காயப்படும் மாந்தருக்கு அருமருந்தாம் நம் எல்லாம் வல்ல சிவன் ஈசன். அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் காயப்பட்டு கதறி அழும்பொழுது வந்து ஹெல்ப் பண்ணுறவர் நம்ம ஈஸ்வரன் தான், எல்லாம் வல்ல ஈஸ்வர பகவான் தான் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கல்கி பற்றியும் அறம்பாடி சித்திர பற்றியும் இன்னும் சில அவதாரங்கள் பற்றியும் சில பல தகவல்கள் நல்ல அறிஞர் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அதை நம்புவதும் நம்பாததும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாமி சங்கராஜ். நன்றி, வணக்கம்.